பந்தியிலே நாம் பங்கு கொண்டதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். It's a privilege for God's children to take part in the Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்வது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு பெரிய சிலாக்கியம். Now we are going to sit in His presence and worship the Lord. இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே, நாம் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். One thing which you have to check, one thing which I have to check on a daily basis is who is indwelling in me. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், எனக்குள்ளே வாசமா இருப்பது யார்? That's a very important question. அது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. Who is indwelling in me? எனக்குள்ளே வாசமா இருப்பது யார்? Who is controlling my life? என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது யார்? Who is guiding my life? என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துவது யார்? Who is my counselor? யார் என்னுடைய ஆலோசனை கர்த்தா? Who is the Lord of my life? என்னுடைய வாழ்க்கையின் தேவன் யார்? In Galatians chapter 2 verse 20, I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Today we are going to worship the Lord because I have an indwelling person in my life to guide my life. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணுகிறவரும் நம்மை வழிநடத்துகிறவருமான தேவனை ஆராதிக்க போகிறோம். The first message I told you that with your self confidence you can never live this life. நம்முடைய முதல் செய்தியிலே உங்களுடைய சுய நம்பிக்கை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த ஒருபோதும் உதவி செய்யாது என்று கற்றுக்கொண்டோம். But in the second portion, Paul says, you have the Spirit of Christ in you, and that will enable, He will enable you to guide your life. இங்கே இந்த இரண்டாவது செய்தியிலே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Is the Spirit of God speaking to you on a daily basis? தேவ ஆவியானவர் உங்களோடு கூட தினமும் பேசுகிறவராய் இருக்கிறாரா? I live by faith in the Son of God, Paul says. நான் தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். My faith is not on my strength, my faith is not on my family, my faith is not on the property, but my faith is on the Son who is there in me. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசம் மனிதர்கள் மேலேயோ அல்லது குடும்பத்தின் மேலேயோ அல்லது எனக்கு இருக்கிற பொருளாதார நம்பிக்கையிலோ அவருடைய விசுவாசம் இல்லை, அவருடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேலே இருந்தது. Today if you are discouraged, how will I live my life? Remember, the Lord has told in Galatians chapter 2 verse 20 that I am in you, I will enable you to move in this world. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அதிக ஒரு சோர்வோடு இருக்கலாம், எப்படி நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது என்கின்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம். உங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் உங்களிடத்திலே வாசமாய் இருக்கிறார், தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Because I have a Christ in me, I can boldly walk, take the step in darkness. கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இருப்பாரானால் நான் தைரியமாக இருள் நிறைந்த இந்த உலகத்திலே நான் அடியெடுத்து வைக்க முடியும். Because life flows in me. ஏனென்றால் எனக்குள்ளாக இருந்து அங்கே ஜீவியம் புறப்பட்டு வருகிறது. Because Christ is in me, light is shown forth. ஆகவே ஆண்டவர் என் மேல் இருக்கிறார், என்னிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. In 2 Corinthians chapter 6 verse 16, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. And what agreement has the temple of God with idols? You the temple of the living God, as God has said, I will dwell in them and walk among them. I will be their God, they shall be my people. Praise God, I am the temple of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். Today many people think the building is the temple of God. இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்?
இந்த கட்டடம் தான் ஆலயம் என்று நினைக்கிறார்கள். They decorated it, they make it beautiful, they make all things inside, thinking that that is the place where the Lord stays. அவர்கள் ஆகவே இதை என்ன செய்கிறார்கள்? இந்த கட்டடத்தை அதிகமாக அலங்கரிக்கிறார்கள். அலங்கார விளக்குகளை எல்லாம் இந்த கட்டடத்துக்கு போடுகிறார்கள். ஏன்? ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று அவர்கள் நினைப்பதினாலே. In Chennai, in the last around 2 years back, in a place called Ananagar, one of the huge church was built. சென்னையிலே அண்ணா நகரிலே மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. If you happen to visit Chennai, you should visit that place called Ananagar Blue Star Junction. ஒருவேளை நீங்கள் சென்னைக்கு வருவீர்களானால் கட்டாயம் அந்த இடத்தை நீங்கள் பார்வையிடுங்கள். அது அண்ணா நகர் ப்ளூ ஸ்டார் ஜங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. Its a church name is St. Luke's Church. அந்த ஆலயத்தினுடைய பெயர் புனித லூக்கா ஆலயம். பியூட்டிஃபுல், மிக அழகா இருக்கிறது. So I asked one of the families who go there, very beautiful, how did they build it? அந்த ஆலயத்தை போய் பார்வையிட்டு வந்த ஒரு குடும்பத்தார் சொன்னார்கள், எவ்வளவு அழகா இருக்கிறது, எப்படி அருமையாய் கட்டினார்கள் என்று. Oh, it's so difficult to have a temple like that with all modern facilities. When you go there, surely the Lord will be there because they have given so much money to build that temple. நீங்கள் அங்கே போனால் அவர்கள் எவ்வளவு அதிகமான பணங்களை செலவழித்து இன்றைக்கு இருக்கிற நவீன எல்லா விதமான அலங்காரங்களையும் அங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். And the crowd which you find on Fridays and Sundays, it's amazing. People throng inside to be inside the temple. ஆகவே வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த ஆலயம் கூட்டம் நிரம்பி வழிகிறது. Sometimes when I park my vehicle, I see it from outside how clean they have kept the whole temple. நான் சில வேளைகளில் அந்த வழியாக என்னுடைய வாகனத்தை நான் விடும் பொழுது நான் வெளியே இருந்து நான் பார்ப்பேன், அந்த வெளிப்புறத்தை அவர்கள் எவ்வளவு அருமையாய் சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று. Inside it is pure and white and it's so beautiful. உள்பக்கம் அது முழுவதும் வெள்ளையாக பியூர் ஒயிட்டாக இருக்கிறது. அது மிக அழகா இருக்கிறது. Only ground floor. தரைமட்டம் மட்டும்தான். And it's beautifully made. அதை மிக அழகாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். They built it for a budget of 20 crores. அதை கட்டுவதற்கு அவர்கள் சுமார் 20 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். But the word of God says, ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? 2 Corinthians chapter 6 verse 16, 2 கொரிந்தியர் 6:16, I will dwell in them and walk among them, I'll be their God and they shall be my people. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். For convenience sake, it's a big hall where we all gather to worship. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக இவ்வளவு பெரிய ஒரு அறையை நாம் கட்டி இருக்கிறோம். But what is the real temple of God? ஆனால் உண்மையான தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? My body. என்னுடைய சரீரம். If my body is not clean, if my heart is not clean, the temple of God, God doesn't dwell in this body. ஆகவே என்னுடைய சரீரம் சுத்தமாக இல்லாவிட்டால், என்னுடைய இருதயம் சுத்தமாக இல்லாவிட்டால் தேவன் இந்த ஆலயத்திலே எப்படி வாசம் பண்ணுவார்? If you abuse your body and if you keep all negative thoughts in your mind, in your heart, how will the Lord stay in your body, in your life? உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கரைப்படுத்தி இன்னும் தவறான எண்ணங்களாலே தவறான சிந்தனைகளாலே நீங்கள் உங்களுடைய சிந்தையை நிரப்புவீர்களானால் எப்படி தேவன் உங்களிடத்திலே வாசம் பண்ண முடியும்? Behind this hall there is a lovely tap outside. இந்த கட்டடத்திற்கு பின்பாக ஒரு அழகான பைப் அங்கே இருக்கிறது. And if you open the tap, water comes out. அந்த பைப்பை நீங்க திறந்து விட்டீங்கன்னா அங்கே தண்ணீர் வரும். If you find dirty water coming, you will close the tap. நீங்கள் அந்த பைப்பை திறக்கும் போது அழுக்கான தண்ணீர் வந்தால் நீங்கள் உடனடியாக அந்த பைப்பை மூடி விடுவீர்கள். You say that we have to clean the tank. நீங்கள் உடனடியாக என்ன சொல்வீர்கள்? டேங்கை கிளீன் பண்ணுங்கள். Will you clean the tap? நீங்கள் டேப்பை கிளீன் பண்ணுவீர்களா? We'll clean the tank. நாம் டேங்கை தான் கிளீன் பண்ண வேண்டும். We'll clean the tank so that the water comes clean. டேங்க் சுத்தம் செய்யப்படும் என்றால்
அங்க பைப்ல அருமையான தண்ணீர் வரும். You won't touch it. நீங்கள் அந்த டேப்பை தொடைய வேண்டாம். You won't take water from it. நீங்கள் அதுல இருந்து நீங்கள் தண்ணீர் எடுக்க You வேண்டாம். won't drink it. அதை நாம் குடிக்க முடியாது. You won't take bath in it. அந்த தண்ணீரை வைத்து நாம் குளிக்க முடியாது. If my mouth has to bring out that fresh water, fresh worship unto the Lord, if my tank inside is not clean, how will that worship be? நாம் நம்முடைய வாயிலே அசுத்தமான காரியங்களை, அசுத்தமான வார்த்தைகளை நாம் பேசிவிட்டு ஏனென்றால் நம்முடைய இருதயம் அசுத்தமா இருக்கிறது. அப்படியானால் எப்படி இந்த பரிசுத்தமான தேவனை நாம் ஆராதிக்க முடியும்? Sometime back I was speaking to a middle-aged brother. சில காலங்களுக்கு முன்பாக ஒரு நடு வயதில் இருந்த ஒரு சகோதரனோடு நான் பேசிக் I கொண்டிருந்தேன். was talking for some time. He said that I want a help from you. நான் அவ்விதமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சகோதரனிடத்திலே கேட்டார்கள், நான் உங்களிடத்திலே ஒரு உதவி கேட்க போகிறேன். I said, please do ask me. அப்பொழுது நான் சொன்னேன், சரி நீங்கள் கேளுங்கள் என்று. Whatever I can do, by the grace of God, I will do it. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, தேவனுடைய கிருபையினாலே நான் அதை செய்ய He முயற்சிக்கிறேன். said, I have been living in this world. I don't speak anything lying. I don't lie. சகோதரன் சகோதரத்திலே சொன்னார், நான் ஒருபோதும் என்னுடைய வாயிலிருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். I won't say anything bad about another person. நான் மற்றவர்களை குறித்து தீமையான காரியங்களை பேச மாட்டேன். I will manage my money very well. என்னுடைய பணத்தை நான் மிக கவனமாக கையாளுகிறேன். Whatever I have to give at home, I will give for their expenses. என்னுடைய வீட்டிற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் போதுமானபடி நான் செலவு செய்கிறேன். I don't see any lack in my house. என்னுடைய வீட்டிலே எந்த குறைவும் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். Carefully hear me. மிக கவனமாக கேளுங்கள். But now I have a problem. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. I don't have any physical ailments. ஆனால் என்னுடைய சரீரத்திலே எந்த விதமான பலனும் இல்லை. இது மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு மனிதனை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ப்ராப்ளமே இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லையே. ஹெல்தி, he is totally healthy. முழுவதுமாக நல்ல ஒரு ஆரோக்கியம். And he is doing everything what the world is expecting him to do. அவரிடத்திலே இந்த உலகம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அதையெல்லாம் மிக நேர்த்தியாக அவர் செய்கிறார். But I have one problem. ஆனால் அவரிடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. I can't stand before another human. என்னாலே இன்னொருவருக்கு முன்பாக நிற்க முடியாது. Because I get all lustful thoughts when I see a woman or a man. ஆகவே நான் எந்த ஒரு மனிதனையோ அல்லது ஒரு மனுஷியையோ ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது என் மிக ஒரு இச்சையான எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வருகிறது. If it is before a woman, I am dead. My lust goes very high. நான் அது ஒரு பெண்ணாக இருக்கும் என்றால் அந்த பெண்ணுக்கு முன்பாக நான் நிற்பேன். ஆனால் நான் அதிகமான இச்சையினாலே நான் தாக்கப்படுகிறேன். See his problem. அவருடைய பிரச்சனையை கவனியுங்கள். See his problem. அவருடைய பிரச்சனையை பாருங்கள். And this problem has been there for 15 to 20 years. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அவர் சொன்னார். I was quite shocked by his way he was explaining. அவர் தன்னுடைய பிரச்சனையை விவரித்து சொன்னபோது எனக்கு மிக அதிக அதிர்ச்சியா இருந்தது. Outside he is totally good. அவர் வெளிப்படையாக எல்லாவற்றிலும் மிக நேர்த்தியாக அவர் இருந்தார். His habits are very good. அவருடைய பழக்க வழக்கங்கள் மிக அருமையா இருந்தது. But Christ is not there in him. ஆனால் கிறிஸ்து அவருடைய இருதயத்திலே இல்லை. In his hand he had the Bible also. அவருடைய கரத்திலே வேதாகமத்தை அவர் வைத்திருந்தார். He is reading God's word, he is hearing messages, but always 24 hours his mind is lustful. அவர் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறார், தேவனுடைய செய்திகளை கேட்கிறார். ஆனால் 24 மணி நேரமும் அவருடைய சிந்தை அசுத்தமான எண்ணங்களாலே நிறைந்திருந்தது. If lust is there in his heart, how will he worship the Lord? அசுத்தமான சிந்தை நம்முடைய சிந்தையிலே நிறைந்திருக்குமானால் எப்படி நாம் இந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க How முடியும்? will the living water flow? எவ்விதமாக அந்த ஜீவ தண்ணீர் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு I வரும்? said, you don't have the Spirit of God in your life. தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று அர்த்தம். He said, no, I have the Spirit of God. அவன் சொன்னான், என்னிடத்திலே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று. I said, you don't have. நான் சொன்னேன், இல்லை, உன்னிடத்திலே தேவ ஆவியானவர் இல்லை என்று நான் அந்த வாலிபத்திலே சொன்னேன். Because darkness is there in your life. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது. But how you lived for all these years, it's a miracle.
நீ இத்தனை வருஷம் இப்படி வாழ்றது எனக்கு ஒரு அற்புதமா தான் தோணுது. Does your wife know it? உன்னுடைய மனைவி அறிந்திருக்கிறார். He said, she doesn't know it. உன்னுடைய மனைவிக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது உன்னுடைய மனைவிக்கு இது தெரியாது என்று சொன்னார். Does your parents know it? உன்னுடைய பெற்றோருக்கு இது தெரியுமா? He said, they do not know it. அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோருக்கு இது தெரியாது. This is the first time I'm confessing with my mouth. நான் முதல் தடவையாக என்னுடைய வாயை திறந்து உங்களிடத்திலே தான் அறிக்கை செய்கிறேன் என்று சொன்னார். If Christ is dwelling in me, what comes out of my life will be Christ-like. ஆகவே தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருப்பாரானால் கிறிஸ்துவனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். Fragrance of Christ has to come out. ஆகவே அந்த கிறிஸ்துவின் ஜீவ வாசனை நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். If the fruit of the Spirit is formed in me, the fruit will be seen outside. ஆகவே தேவ ஆவியானவர் என்னில் வாசமாய் இருந்தால் ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். If it is not coming out of your life, then means darkness is there in my life. That's all. அப்படியானால் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கிறது. If I don't keep my inner life clean, my worship will never be accepted by the heavenly Father. ஆகவே என்னுடைய உள்ளான இருதயம் சுத்தம் செய்யப்படாவிட்டால் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆராதனை பரலோக தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. That brother continued in his work and that brother continued in his own ministry in a different way with all negative thoughts for so many years. இந்த சகோதரன் தொடர்ந்து எத்தனையோ ஆண்டுகளாக இப்படிப்பட்ட அசுத்தமான சிந்தைகளாலே அவர் சிறைப்பட்டு தொடர்ந்து தன்னுடைய வேலையை ஊழியங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். If you haven't come into the presence of God, thank the Lord, close your eyes and thank Him, saying, Lord, thank you for the Spirit of Christ who dwells in me, who makes me clean so that I could open my mouth and worship you. ஆகவே நீங்கள் இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீ சுத்தம் பண்ணும், அதன் மூலமாக என்னுடைய வாயில் இருந்து உமக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்கப்பட உதவி செய்யும் என்று ஒப்புக் கொடுங்கள். When Paul wrote to Colossians in Colossians chapter 3 verse 16, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், in Colossians chapter 3 verse 16, he told the third thing, let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing and with grace in your hearts to the Lord. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. Thank God we have the word of God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக. When the word of God dwells in me, தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில தங்கி இருக்குமானால், how is dwelling happening? அங்கே தங்கி இருக்கிற அந்த காரியம் என்ன செய்யும்? As we meditated in the previous message, when I read God's word, meditate on God's word, and the word is there in my heart. நாம் கடந்த செய்தியிலே கேட்டோம், தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து அதை நம்முடைய இதயத்துல நாம் வைக்கும் போது the word of God will enlighten my life, give me wisdom how to live in this world. ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. The word of Christ is dwelling in me. I would rejoice, I would worship without opening, but my heart will be rejoicing unto the Lord. நாம் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனுடைய சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே அது எப்பொழுதும் நிரம்பி தேவனை துதிக்கிறதாக இருக்கும். நம்முடைய வாய்கள் ஒருவேளை அமைதியாக இருக்கலாம், ஆனால் இருதயம் தேவனை பக்தியுடன் பாடிக்கொண்டிருக்கும். What is the use of opening our mouth on a Sunday, but all through the week my heart is not opened unto the Lord? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாய்களை திறந்துவிட்டு மற்ற 6 நாட்களும் நம்முடைய இருதயம் இந்த நிறைவு தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்படாவிட்டால் என்ன பிரயோஜனம்? It is a privilege for God's children to come into the house of God, to open up and say, I have the word of Christ in me, which encourages me to uplift me so that I could live this life.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுதந்திரம், சுயாதீனம் என்ன என்றால், தேவனுடைய சபையிலே வந்து வாய் திறந்து அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம். But if that has to happen, the word of Christ should dwell in you. ஆனால் அது எதன் அடிப்படையில என்றால், தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே அது நிறைந்திருந்து அதன் அடிப்படையிலே நாம் தேவனை ஆராதிக்க We are வேண்டும். வாய் going திறந்து. to worship the Lord in this moment. ஆமா, அதன் அடிப்படையிலே நாம் இப்பொழுது ஆராதிக்க வேண்டும். I spoke about 3 things. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். Galatians chapter 2 verse 20. கலாத்தியர் 2:20 நாம் பார்த்தோம். I live because Christ lives in me. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசமாய் இருக்கிறார். I live because Christ lives in me. நான் வாழ்கிறேன் ஏனென்றால் கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். Oh, I don't live. Christ lives in me. That is what pushes me every day. ஆகவே கிறிஸ்து என்னிலே வாசமாய் இருப்பதினாலே அவர் ஒவ்வொரு நாளும் என்னை உந்தி I தள்ளுகிறவராய் am not இருக்கிறார். worried about my environment. நான் என்னுடைய வெளிப்படையான போராட்ட சூழ்நிலைகளை குறித்து நான் கவலைப்பட I am மாட்டேன். not worried about my circumstances. என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நான் கவலைப்பட I am மாட்டேன். not worried about what is happening in my family. என்னுடைய குடும்பத்திலே என்ன நடக்கிறது என்று நான் கவலைப்பட I am மாட்டேன். not worried about what is happening in my job. என்னுடைய வேலை காரியங்களை குறித்து கூட நான் கவலைப்பட மாட்டேன். Thank God Christ is in me and because of him I live. ஏனென்றால் கிறிஸ்து என்னிலே வாசமாய் இருக்கிறார், ஆகவே நான் வாழ்கிறேன். Secondly, இரண்டாவதாக 2 Corinthians chapter 6 verse 16. 2 கொரிந்தியர் 6:16 நாம் வாசித்தோம். Because Christ is dwelling in me, I am the temple of God. நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினாலே தேவன் என்னிலே வாசம் பண்ணுகிறார். Worship happens inside, then only outside. ஆகவே நம்முடைய இருதயத்திலே அந்த ஆராதனை எழுப்புமானால் அது வெளிப்படையான ஆராதனையாகும். Paul was encouraging the believers, you are the temple of God. Paul- Be clean, be holy unto the Lord. பவுல் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். That's why in Romans chapter 12 verse 1 he says, you keep yourself clean. That is a sacrifice acceptable to God. ஆகவே தான் ரோமர் 12:1 அதன் அடிப்படையிலே சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். Thank God I am the temple of God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயமா இருக்கிறதற்காக, You can dwell in me. ஆண்டவரே நீர் என்னிலே வாசமா இருப்பதற்காக, So that I can open my mouth and worship. ஆகவே நான் வாய் திறந்து உம்மை ஆராதிப்பேன் என்று. Thirdly, மூன்றாவதாக, because the word of Christ dwells in me, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வாசமா இருப்பதினாலே I am enlightened. நான் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறேன். Darkness is there around. என்னை சுற்றிலும் இருள் இருக்கிறது. Circumstances is negative. என்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் எல்லாம் கூட எதிர்மாறாக இருக்கிறது. But because the word of Christ is there, enlightenment comes in my life. ஆகவே தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே தங்கி இருப்பதனாலே நான் பிரகாசிக்கப்படுகிறேன். All these 3 things could come in your life because Father decided the Son had to die for your life and my life. ஆகவே இந்த 3 காரியங்களும் எதன் அடிப்படையில் என்றால், தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்ததினாலே. You and I didn't do anything. நீங்களும் நானும் நாம் எதுவும் செய்யவில்லை. You didn't go to a mountain. நாம் ஒரு மலைக்கு செல்ல முடியாது. You didn't walk 10,000 steps. நாம் 10,000 அடிகள் வைத்து நான் செல்ல முடியாது. You didn't do anything. நாம் இதற்காக எதுவுமே செய்ய முடியாது. Father sent his Son to accomplish it on the cross. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு பதிலாக சிலுவையிலே மரிக்க செய்தார். You accepted by faith and the Lord does these 3 things in your life so that you could worship this morning. ஆகவே நீ இந்த சிலுவையிலே மரித்த கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 3 காரியங்களும் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும். அதன் அடிப்படையிலே நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். That's why you can live this world in this world a victorious life. இதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Shall we worship the Lord? நாம் தேவனை ஆராதிப்போமா? 3 things. 3 காரியங்கள். Christ is living in me. கிறிஸ்து என் மேல் வாசமாய் இருக்கிறார். Christ is dwelling in me. I am the temple of God. கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாய் இருப்பதினாலே நான்
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். The word of Christ is dwelling in me to enlighten me. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வாசமாய் இருப்பதினாலே நான் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறேன். Shall we worship the Lord? நாம் தேவனை ஆராதிப்போமா?